நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சமையல் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்துபவர்களுக்கு மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு. அண்ட் அனைவரும் இதை கட்டாயம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோ அது என்ன செய்யணும், என்ன தகவல் அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாடு முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவசமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின்படி இதுவரைக்கும் பல கோடிக்கணக்கான மக்கள் இலவசமாக சமையல் எரிவாயு இணைப்பை பெற்றிருக்காங்க. இதன்படி பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு பெற்றவர்களுக்கு 372 ரூபாயும் மற்றவங்களுக்கு 47 ரூபாயும் மானியமாக மத்திய அரசு வழங்கிட்டு வராங்க. அதே நேரம் பொதுத்துறை நிறுவனங்கள்னால உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயன்பெறுபவர்களுக்கு 550 ரூபாய்க்கு மட்டுமே சிலிண்டர் கிடைக்குது. அதே நேரம் இணையாத மற்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா 928 ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு பெற்றவர்கள் மற்றும் சாதாரணமாக சிலிண்டர் இணைப்பு வைத்திருக்கக்கூடிய அனைவருமே அவங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கு சென்று KYC விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாதமுமே கேஸ் இணைப்பு வைத்திருப்பவர்களுக்கு இந்த அறிவிப்பை பொதுத்துறை நிறுவனங்கள் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதன்படி கேஸ் இணைப்பு பெற்ற வாடிக்கையாளர்களுடைய உண்மை தன்மையை சரிபார்ப்பதற்காக KYC பதிவு செய்யறதுக்கு வலியுறுத்துறாங்க. இதற்காக உங்கள் ஊரில் உங்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டரை விநியோகிக்கக்கூடிய ஏஜென்சிக்கு சென்று ஆதார் எண் மற்றும் கைரேகையை பதிவு செய்து விட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பதிவு செய்யல அப்படின்னா சமையல் எரிவாயு இணைப்பு முடக்கப்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமையல் எரிவாயு சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய பயனாளர்கள் வரக்கூடிய ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் உங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு KYC விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று பொதுத்துறை நிறுவனங்கள் அறிவிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா கேஸ் இணைப்பு வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியமான அப்டேட் வெளியாகி இருக்கு. அதாவது வரக்கூடிய ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க யார்கிட்ட சமையல் அந்த எரிவாயு சிலிண்டர் வாங்குறீங்களோ அந்த கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு உங்களுடைய KYC அப்டேட்டை இதுவரைக்கும் முடிக்கலன்னா அதை உடனே முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி முடிக்கல அப்படின்னா சிலிண்டர் விநியோகம் தாமதமாகறதுக்கும் தடைபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரைக்கும் அப்டேட் பண்ணாதவங்க உடனே இதை பண்ணிருங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.